Hi friends, welcome to Meena Sarathi Network. இந்த வீடியோவில் 12th நியூ புக் எக்கனாமிக்ஸில் இருக்கிற பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் என்ற யூனிட்டோட டெஸ்ட் சீரீஸ் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே டெஸ்ட் அட்டன் பண்ண வேண்டாம். ஒன் டைம் நோட்ஸ் எடுத்து ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும், அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். இந்த யூனிட் மிகவும் முக்கியமான யூனிட்டு, அதனால் இது நல்லா ரீகால் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏசியன் மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும்? ஏசியன் மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும்? நெக்ஸ்ட், ஏசியன் அமைக்கப்பட்ட இடம் எது? ஏசியன் அமைக்கப்பட்ட இடம் எது? பிரிக்ஸின் தலைமையகம் எது? பிரிக்ஸின் தலைமையகம் எது? பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி தோற்றுவிக்க காரணமானவர்கள் யார்? பன்னாட்டு பண நிதியம் மற்றும் பன்னாட்டு பண நிதியம்னா அது WMF, உலக வங்கிங்கிறது WB. தோற்றுவிக்க காரணமானவர்கள் யார்? சார்க் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? பன்னாட்டு பண நிதியம், உலக வங்கி மற்றும் உலக வர்த்தக அமைப்பு உருவாக்க பரிந்துரைத்த மாநாடு எது? பன்னாட்டு பணநிதி, உலக வங்கி மற்றும் உலக வர்த்தக அமைப்பு தோற்றுவிக்க பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு எது? பன்னாட்டு பண நிதியம், உலக வங்கி மற்றும் உலக வர்த்தக அமைப்பு தோற்றுவிக்க பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு எது? பன்னாட்டு பணநிதி மற்றும் உலக வங்கி தொடங்கிய ஆண்டு எது? இரண்டுக்குமே சேம் ஆண்டு தான் வரும். எந்த ஆண்டு? பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கியின் தலைமையிடம் எது? உலக வர்த்தக அமைப்பு தொடங்கிய ஆண்டு எது? WTO, உலக வர்த்தக அமைப்பு தொடங்கிய ஆண்டு எது? தாழ்த்தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? தாழ்த்தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எது? உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எது? சிறப்பு எடுப்புரிமைகளை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சிறப்பு எடுப்புரிமைகளை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? பிரிக்ஸ் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? பிரிக்ஸ் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? பிரிக்ஸ் என்ற பெயர் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு எது? பிரிக்ஸ், பிரிக், எஸ் கிடையாது, பிரிக் என்ற பெயர் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு எது? சார்க்கின் முதல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? சார்க்கின் முதல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? சார்க் மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? சார்க் மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? ஏசியன் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஏசியன் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? WTOவின் அடித்தளம் எது? WTOவின் அடித்தளம் எது? சார்க்கின் தலைமையிடம் எது? சார்க்கின் தலைமையிடம் எது? WTOவின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? WTOவின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? கீழே குறிப்பிட்டுள்ள இவற்றில் சார்க்கின் உறுப்பு நாடுகளில் இல்லாதது எது? கீழ்குறிப்பிட்டுள்ளவற்றில் சார்க்கின் உறுப்பு நாடுகளில் இல்லாதது எது? கீழ்குறிப்பிட்டுள்ளவற்றில் ஏசியனின் உறுப்பு நாடுகளில் இல்லாதது எது? கீழ்குறிப்பிட்டவற்றில் ஏசியனின் உறுப்பு நாடுகளில் இல்லாதது எது? கீழே குறிப்பிட்டுள்ளவற்றில் பிரிக்ஸின் உறுப்பு நாடுகளில் இல்லாதது எது? கீழே குறிப்பிட்டுள்ளவற்றில் பிரிக்ஸின் உறுப்பு நாடுகளில் இல்லாதது எது? ஏசியன் விவாதத்தில் கலந்து கொள்ளும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஏசியன் விவாதத்தில் கலந்து கொள்ளும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? சார்க்கில் இணைந்த 8வது உறுப்பு நாடு எது? சார்க்கில் இணைந்த 8வது உறுப்பு நாடு எது? பிரிக்ஸின் முதல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? பிரிக்ஸின் முதல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? சார்க்கில் 8வதாக இணைந்த உறுப்பு நாடு எந்த ஆண்டு இணைந்தது? சார்க்கில் 8வது உறுப்பு நாடு இணைந்த ஆண்டு எது? புதிய மேம்பாட்டு வங்கி எதனுடன் தொடர்புடையது? புதிய மேம்பாட்டு வங்கி எதனுடன் தொடர்புடையது? அறிவுசார் சொத்துரிமை எதனுடன் தொடர்புடையது? அறிவுசார் சொத்துரிமை எதனுடன் தொடர்புடையது? IMF அண்ட் வேர்ல்டு பேங்கின் 189வது உறுப்பு நாடு எது? வயதுன்னு இருக்கு. 189வது உறுப்பு நாடு எது? பன்னாட்டு பண நிதியத்தின் கட்டளை பணம் எது? பன்னாட்டு பண நிதியத்தின் கட்டளை பணம் எது? உலக வங்கியுடன் சீனா உறுப்பினரான ஆண்டு எது? உலக வங்கியுடன் சீனா உறுப்பினரான ஆண்டு எது? கீழ்குறிப்பிட்டுள்ளவற்றில் உலக வங்கி அமைப்புகளில் இந்தியா உறுப்பினராக இல்லாதது எது? கீழ்குறிப்பிட்டுள்ளவற்றில் உலக வங்கி அமைப்புகளில் இந்தியா உறுப்பினராக இல்லாதது எது? இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம்.
இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏசியன் மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும்? இதற்கான ஆன்சர் 3 வருஷம். ஏசியன் அமைக்கப்பட்ட இடம் எது? இதற்கான ஆன்சர் ஜகார்த்தா. பிரிக்ஸின் தலைமையகம் எது? பிரிக்ஸின் தலைமையகம் எது? இதற்கான ஆன்சர் ஷாங்காய், சைனாவில் இருக்கிற ஷாங்காய். பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி தோற்றுவிக்க காரணமானவர்கள் யாவர்? இதற்கான ஆன்சர் ஜான் மேனார்ட் கீன்ஸ் அண்டு ஹேரி டெக்ஸ்டர் ஒயிட். சார்க் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 1985. பன்னாட்டு பண நிதியம், உலக வங்கி மற்றும் உலக வர்த்தக அமைப்பு உருவாக்க பரிந்துரைத்த மாநாடு எது? இதற்கான ஆன்சர் பிரெட்டன் வூட்ஸ் மாநாடு. பன்னாட்டு பணநிதி, உலக வங்கி மற்றும் உலக வர்த்தக அமைப்பு தோற்றுவிக்க பரிந்துரைத்த ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 1944. பன்னாட்டு பணநிதி, உலக வங்கி இரண்டுமே தொடங்கிய ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 1945. 1944 பரிந்துரைச்சிருக்காங்க, 1945 தொடங்கியிருக்காங்க. பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கியின் தலைமையிடம் எது? ரெண்டுத்துக்குமே சேம் தான், வாஷிங்டன் டிசி. உலக வர்த்தக அமைப்பு தொடங்கிய ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 1995. தாழ்த்தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான ஆன்சர் சிறப்பு எடுப்புரிமைகள், அதாவது எஸ்டிஆர். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எது? இதற்கான ஆன்சர் ஜெனீவா. சிறப்பு எடுப்புரிமைகளை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 1969. பிரிக்ஸ் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 2001. பிரிக்ஸ்னா வளர்ந்து வரும் நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் பிரிக்ஸ். பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. பிரிக்ஸ், அதாவது பிரிக் என்ற பெயர் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 2001. ஸ்டார்டிங்கில் பிரிக் தான் இருந்துச்சு, லாஸ்ட்டாக தான் எஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் ஆயிருக்கு. சார்க்கின் முதல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதற்கான ஆன்சர் டாக்கா, வங்கதேச தலைநகர் டாக்கா. சார்க் மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? இதற்கான ஆன்சர் 2 வருடம். ஏசியன் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 1967. WTOவின் அடித்தளம் எது? இதற்கான ஆன்சர் தங்கல் வரைவு. சார்க்கின் தலைமையிடம் எது? இதற்கான ஆன்சர் காத்மண்ட், நேபாள தலைநகர் காத்மண்ட். சார்க்னா என்ன அப்படின்னா தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு. தெற்காசிய நாடுகளுங்கும் போது நம்ம இந்தியா சுற்றி இருக்கிறது எல்லாமே வரும். ஆசியாவுக்கு தெற்கு சைடில் இருக்கிற நாடுகளின் கூட்டமைப்பு தான் சார்க்கு. இதில் உறுப்பு நாடுகள் பார்க்கும்போது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூட்டான் இதெல்லாம் தான் என்னது சார்க் நாடுகள். WTOவின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? WTOவின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். கீழே குறிப்பிட்டுள்ளவற்றில் சார்க்கின் உறுப்பு நாடுகளில் இல்லாதது எது? சார்க்கின் உறுப்பு நாடுகளுங்கும் போது தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு தான் சார்க்கு. அப்போ தெற்கு சைடில் பார்த்தோம்னா நம்ம இந்தியா சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாமே சார்க்கில் வரும். இதில் வங்கதேசம் வரும், பாகிஸ்தான் வரும், இந்தியா வரும். சிங்கப்பூருங்கிறது தென் கிழக்காசிய நாடுகளில் வரும். ஸோ சிங்கப்பூர் தான் இதுக்கு ஆன்சரில் வராது. கீழ் குறிப்பிட்டுள்ளவற்றில் ஏசியன் உறுப்பு நாடுகளில் இல்லாதது எது? ஏசியன்கிறது என்னது? தென் கிழக்காசிய நாடுகள், அதாவது சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா அந்த குரூப்பாக இருக்குது பாருங்கள். தென் கிழக்கு சைடில் இருக்கிறது தென் கிழக்காசிய நாடுகள் தான் ஏசியன். ஸோ இதில் எதெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா வரும், மலேசியா வரும், சிங்கப்பூர் வரும், இந்தியா வராது. இந்தியா சார்க்கில் வந்துடும். கீழே குறிப்பிட்டுள்ளவற்றில் பிரிக்ஸின் உறுப்பு நாடுகளில் இல்லாதது எது? பிரிக்ஸ்னா என்ன சொல்லிருக்கான்? வளர்ந்து வரும் நாடுகளின் கூட்டமைப்பு தான் பிரிக்ஸு. அதில் பீனா பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதில் எது இல்லாதது? இதில் எது வரக்கூடாது? மலேசியாங்கிறது ஏசிய நாடுகளில் சேர்ந்தது, அது பிரிக்ஸில் வராது. ஏசியன் விவாதத்தில் கலந்து கொள்ளும் நாடுகளின் எண்ணிக்கை 6. சார்க்கில் இணைந்த 8வது உறுப்பு நாடு எது? ஆப்கானிஸ்தான்.
ஸ்டார்டிங்கில் 7 தான் வந்துச்சு, 8வது ஆப்கானிஸ்தான் வந்திருக்கு. பிரிக்ஸின் முதல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதுக்கான ஆன்சர் ரஷ்யா. சார்க்கில் 8வது உறுப்பு நாடு இணைந்த ஆண்டு எது? இதுக்கான ஆன்சர் 2007. அதாவது 8வது இணைந்தது எது? ஆப்கானிஸ்தான். அது எந்த ஆண்டு இணைஞ்சிருக்குன்னா 2007ல். புதிய மேம்பாட்டு வங்கி எதனுடன் தொடர்புடையது? இதுக்கான ஆன்சர் பிரிக்ஸ். நியூ டெவலப்மெண்ட் பேங்க்குங்கிறது பிரிக்ஸோட தொடர்புடையது. அறிவுசார் சொத்துரிமை எதனுடன் தொடர்புடையது? இதுக்கான ஆன்சர் ட்ரிப்ஸ். அறிவுசார் சொத்துரிமைனா என்னென்னா பதிப்புரிமை, காப்புரிமை, புவிசார் குறியீடு இதெல்லாம் வழங்குறது தான் வந்து அறிவுசார் சொத்துரிமை சொல்லுவாங்க. அதனுடன் தொடர்புடையதான் இது ட்ரிப்ஸு. ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்கின் 189வது உறுப்பு நாடு எது? இதற்கான ஆன்சர் நவ்ரு குடியரசு. பன்னாட்டு பண நிதியத்தின் கட்டளை பணம் எது? இதற்கான ஆன்சர் எஸ்டிஆர். அதாவது சிறப்பு எடுப்புரிமைகள்னு சொல்லியிருப்பேன். சிறப்பு எடுப்புரிமைகள் தான் என்னது? அதாவது ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். அதுதான் வந்து இதுக்கான கட்டளை பணம். அது வந்து ஒரு பேங்க் மாதிரி. எஸ்டிஆருங்கிறது ஒரு பேங்க் மாதிரி. இது வேர்ல்டு லெவலில் ஐஎம்எஃப் பணம் வந்து இதில் சேமித்து வைக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி இது. சாரி, எஸ்டிஆர். உலக வங்கியுடன் சீனா உறுப்பினரான வருடம் எது? இதற்கான ஆன்சர் 1980. கீழே குறிப்பிட்டுள்ள உலக வங்கி அமைப்புகளில் இந்தியா உறுப்பினராக இல்லாதது எது? இதில் இருக்கிறது எல்லாமே வந்து உலக வங்கியோட அமைப்பு. இதில் எந்த அமைப்போட, அதாவது வேர்ல்டு பேங்கோட அமைப்பு. இந்த வேர்ல்டு பேங்க் அமைப்பில் இந்தியா வந்து எதில் உறுப்பினராக இல்லைன்னு பார்த்தோம்னா ஐசிஎஸ்ஐடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் நோட்ஸை ஒன் டைம் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமானது. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீக்குக்கான யூனிட் நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன். நெக்ஸ்ட் வீக் எந்த யூனிட் டெஸ்ட்டுன்ட்டு அதில் பார்த்துட்டு நீங்கள் ரீகால் பண்ணிக்கிங்க, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.